பேக் டு மை சேனல். இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் ரீசெண்டாக பண்ண ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ ஷாப்பிங் பண்ணியிருக்கோம்ல, நாங்கள் எங்களுக்கு ஒரு ட்ராவல் ட்ரிப் இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்காக தான் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னதுலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எல்லா பிராண்ட்ஸுக்குமே போயிட்டோம். இப்போ நீங்கள் என் சேனல் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் ரீசெண்டாக வந்து அசர்பைஜான் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ நாங்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தோம். அது வந்து கம்பேர் பண்ணுறப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் நிறைய தான், எங்கள் 3 பேருக்குமே வாங்கியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்னு ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேக்னு ஒரு ஷாப்லேருந்து வாங்கினது தான். ஸோ இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப இருக்கும். அண்ட் நல்ல பிராண்டும் கூட இது. ஸோ ரெட் டேக் இந்தியாவில் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் இது வந்து சூப்பர். இது வந்ததுலேருந்து இதில் தான் நாங்கள் நிறையவே ட்ரெஸ் வாங்குவோம். இதில் வந்து அவனுக்கு தான் இந்த வாட்டி நிறைய வாங்கினோம். எனக்கு அவ்வளோவா ட்ரெஸ் பிடிக்கல, ஸோ வாங்கலை. எல்லாமே வந்து இது அவனுக்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது க்யூட்டாக ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு, மெட்டீரியலுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஷர்ட் ஒன்று, ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கினோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆஃபர்ஸில் ரொம்ப கம்மி ரேட்டில் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷர்ட். அதுக்கப்புறமா நாங்கள் போகிற இடம் வந்து ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது மாதிரி ஒன்று, இதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 3 பேண்ட் செட் வாங்கினோம். ஸோ 3 வேறு வேறு கலரில் இந்த மாதிரி ஒரு 3 பேண்ட்ஸ் ஒன்று வாங்கினோம். அப்புறம் ஒரு டிஷர்ட் மிக்கி, இன்னும் ஒரு டிஷர்ட். ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ விலையில் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் நிறையவே வாங்கிட்டோம். எப்பயும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு இருக்கு. அப்புறம் சும்மா போடுறதுக்கு கொஞ்சம் 2 டிஷர்ட் வாங்கினோம் ரஃப் யூஸ்க்கு. ஸோ இந்த ஒயிட் கலர் ஜீன் மாதிரி ஒரு பேண்ட்டு. ஸோ இது ஜீன் மெட்டீரியல் இல்லை, பட் காட்டன் மெட்டீரியலில் ஒரு ஜீன் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹூடி வச்சது, ஹூடி அண்ட் பேண்ட்ஸ். ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் ஒன்று வாங்கியிருந்தோம், ஜிப் வச்சது. கலர் அண்ட் இந்த டிஷர்ட். அண்ட் இந்த டிஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால சும்மா வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து ஒயிட் கலர் ஹூடி மாதிரி, இது ஒரு ப்ரௌன் கலர் ஹூடி ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இது ஒரு க்ரீன் கலர் ஹூடி. ஸோ இப்படி ஒரு 3 கலரில் வாங்கியிருந்தோம். உள்ள ஒரு டிஷர்ட், அதுக்கப்புறமா இந்த ஷர்ட்டு, அதுக்கு இது இந்த பேண்ட். ஸோ அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒன்று வாங்கியாச்சு. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து அத்துக்கு க்யூட்டாக ஒரு ஷூஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும். அவனுக்கு ஷூஸ் போடவே ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தாலே கால் அப்படியே எடுத்துகிட்டு வருவான் போடுறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த ப்ளூ கலர் இது அண்ட் ஒரு ப்ரௌன் கலர் ஷூஸ் அப்படி வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த மாதிரி பாடி சூட் வாங்கியிருந்தோம், ஒரு 3 பேக். ஸோ இது வந்து ஆஃபரில் இருந்தனால இது வாங்கினோம். அதுக்கப்புறமா இந்த நைட் பிஜேஸ், இந்த க்ளோஸ்டு ஃபுட் வச்சு இது ஒரு 3 பேக் வாங்கியிருந்தோம். இதே பேட்டர்னில் தான் இருந்துச்சு. இது அண்ட் இன்னொன்று வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன், ஆல்ரெடி அவனுக்கு போட்டாச்சு. ஸோ அது வாஷ் பண்ணதுக்கு இது மாதிரி. அப்புறமா ஒரு கெப் ஸ்டோர்னு ஒரு சின்ன ஒரு க்ளாத்திங் ஷாப் இருந்துச்சு. ஸோ நாங்கள் புதுசாக தான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போயிருந்தோம். அதில் இவ்வளோ அழகான ஒரு ஷார்ட்ஸ், என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் தான் இப்போ காமிக்கிறேன். ஸோ ஷார்ட்ஸ் வந்து ஒரு 2 சூப்பரான கலரில் வாங்கினோம். ஸோ அந்த ஷாப்பில் நல்லா இருந்துச்சு, பட் எனக்கு அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் வாங்கியிருந்து. அண்ட் இந்த இப்படி ஒரு ஷர்ட் வாங்கினோம். சரி, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்க்கு இது மேட்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டர்ட்டில் நெக் வச்சு ஒரு டிஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து சூப்பரான ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இது வந்து மட்டலானில் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ அந்த ஷாப்புமே எங்களுக்கு வந்து ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நல்லா அங்கே செட் ஆகும் எங்களுக்கு. சென்டர் பாயிண்ட்ல வந்து ஐ மீன் ஸ்பிளாஷ் நீங்கள் ஒரு ஷாப் இருக்கு, அங்கே வந்து இந்த ஒரு டிஷர்ட் இந்த கலர்ல எது பார்த்தாலும் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தாங்க. ஷார்ட்ஸ். ஸோ பிபிசி பிராண்ட் பஜார்னு ஒரு ஷாப், பிக் பிராண்ட் பஜார். அங்கே வந்து பெரிய பிராண்டட் ஷாப்போட ட்ரெஸ் எல்லாம் வந்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கம்மி விலை, நம்ம அங்கே பிராண்ட் ஷாப்ல வாங்குறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் சேம் பிராண்ட் ஷாப் தான். இது ஒரு ஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தாங்க. அவனுக்கு இது மாதிரி ஒரு அத்துக்கு இது மாதிரி ஒரு ஷர்ட் இல்லை, அதுக்கு பேர் பண்ணுறது, அதுக்கு இவங்க மேட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட் வாங்கியிருக்காங்க. வந்து இந்த மாதிரி ஒரு பெல்ட், அது எப்படின்னா எதுக்குன்னா இது வந்து அவங்க பேண்ட்டோட இதை வந்து கனெக்ட் பண்ணா எப்படி போடுவாங்க அதுக்கு. ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கட்டும், இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஜூடியோ வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுது. ஸோ ஃப்ரைடே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் அங்கே போய் கொஞ்சம் ஜூடியோ வந்து டாட்டாவோடது தெரியும்ல. ஸோ இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பட் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷர்ட் வாங்குவாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வாங்கினது எல்லாமே ஜாராலேயும் அதே பேட்டர்னில் ட்ரெஸ் இருக்கு. ஸோ இது ஒரு ஷர்ட் ஜாராலேயும் இதே மாதிரி இருக்கும். அப்புறம் ஏரோபோஸ்டில் போயிட்டு ஏரோபோஸ்டில் இது அழகான ஒரு டிஷர்ட், இந்த கலரே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை நான் தான் செலக்ட் பண்ணேன், கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் பிடிக்காது, ஜிப்லாம் வச்சு. பட் நான் வாங்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி வாங்க சொல்லி வாங்கியாச்சு. ஜாரால வந்து இது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வாங்கி வச்சிருந்தது. ஸோ இது வந்து எப்போனா சம்மர் இருக்கும்போதே வின்டர் கிளாத்திங் வந்து ஆஃபர்ல இருந்துச்சு. ஸோ நாங்கள் சம்மர்லேயே வந்து இது வாங்கி வச்சுட்டு எப்படியும் வின்டர்ல தேவைப்படும்னு. ஸோ இது ஜாரால வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட் ஒன்று வாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க போட மாட்டாங்க, பட் இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் போஸ்ட் பண்ணி இதையும் வாங்க வச்சேன். ஸோ இதுக்கு தான் வந்து அந்த பெல்ட் இருக்குல்ல, பெல்ட் மாட்டிட்டு போடுறது. ஸோ மேக்ஸில் வந்து இந்த டிஷர்ட் இது எல்லாமே நாங்கள் ஒரே நாள் வாங்கலை, ஒரு 4-5 days போயிட்டு கொஞ்சம் நாள்லாம் சுற்றி பார்த்து கஷ்டப்பட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பேண்ட் சும்மா ஜாகர்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து இந்த டைம் வந்து எல்லாமே Forever 21 தான் கிடைச்சிது. வேற எங்கேயுமே எனக்கு வந்து அவ்வளோவா செட் ஆகல. ஆரில் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் ஆஃபர்ல இருந்து, அண்ட் மேக்ஸில் ஒரு டிஷர்ட், அதுக்கப்புறம் ரெட் டேக்ல ஒரு ட்ரெஸ், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து Forever 21. ஸோ அதுலேயே வந்து எனக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. நம்ம ஜாரால என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேங்க் டாப், ஸோ ரொம்ப க்யூட்டாக ஜாராலே கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்கர்ட் பண்ணுறது, இந்த ட்ரெஸ். ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு டிஷர்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு தான் இது போடணும். இதுதான் வந்து ஃப்ரண்ட், இது பேக். மேக்ஸ்ல இந்த டிஷர்ட் செம கியூட்டா இருக்குல்ல. இந்த டிஷர்ட் ஒரு பொண்ணு வந்து திரும்பி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிஷர்ட் ஒன்று வாங்கணும். ஸ்டூடியோவில் என்ன வாங்கணும்னா ஸ்டூடியோ அண்ட் இந்த டிஷர்ட், இது ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லிப்பர்ஸ் வாங்கினேன். ஸோ ரெட் டேக்ல வந்து இப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். ஸோ நான் போட்டு பார்க்கப்ப எனக்கு ஃபிட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வாங்கிட்டேன். Forever 21ல ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. என்னன்னா buy one get one வந்து நாங்கள் மொத்தமாக ஒரு 4 ட்ரெஸ் எடுத்தோம். எனக்கு ஒரு ஷாப்பிங்கே முடிஞ்சிருச்சு அதில். ஸோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பியூட்டிஃபுல் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் ஒன்று வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வரும், பட் இது வந்து ஃபுல் ட்ரெஸ், மேக்ஸி ட்ரெஸ். ஸோ ஜிப்பு வந்து இங்கே வர இருக்கிறதுனால ஃபிட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்.
இந்த பிளாக் கலர் நெட் ட்ரெஸ். இது வந்து ஃபுல்லாக வந்து நெட்டு தான். உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது. இதுதான் இருக்கும். ஸோ மேலே எல்லாமே அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ இந்த நெட்டர் எல்லாம் வந்து கவர் ஆகும். ஹேண்டு இது ஃபுல்லாகவே நெட்டு. ஸோ இதுவுமே சூப்பராக இருந்துச்சு போடுறப்ப. இன்னொரு ட்ரெஸ் வந்து இந்த ட்ரெஸ் டெனிம்ல ட்ரெஸ். இதில் ஒரு ஸ்லிட் ஓப்பன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பட்டன்ஸ் வச்சு. ஸோ நீங்கள் வந்து கைலி ஜெனர்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ரீசெண்டாக வந்து அவங்க பாரிஸ் ட்ரிப் போயிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இது மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அது வந்து நல்லா வந்து ஃப்ராக் மாதிரி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பட் டெனிமில் போட்டிருந்தாங்க, அது மட்டும் தான். வேறு எதுவும் எனக்கு எல்லாமே வந்து சீக்கிரமாகவும் கிடச்சிருச்சு. எல்லாமே ஃபார்வர்ட் 21லேயே கிடச்சிருச்சு. அண்ட் ஒரே நாளில் கிடைக்கல. பட் ஃபார்வர்ட் 21 வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மாலில் போய் 2 ட்ரெஸ் வாங்கணும். அங்கே கலெக்ஷன்ஸ் அப்புறமா பிடிக்கல. ஸோ இன்னொரு மால் போயிட்டு அங்கே அந்த மாலில் ஃபார்வர்ட் 21ல கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அங்கே தான் வந்து இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்கள் ட்ரிப்புக்காக. ஸோ எங்கே போகிறோம்னா லண்டன் தான். 10 days பிளான். ஸோ போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதே நான் vlog எடுத்து போடுவேன். பட் ரொம்ப vlog எடுக்க மாட்டேன். ஏன்னா அங்கே வந்து ஃபோன் ஸ்நாச்சிங்லாம் ரொம்ப இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப vlog எடுக்க மாட்டோம். ஏதோ சேஃபான இடத்துல இருந்து மட்டும் vlog எடுத்துட்டு அவ்வளோதான். பாய்.